Hello students, welcome back to English Maths Academy. This is 9th Mathematics, Chapter 1, Set Language. Types of Sets, Part 4. Already நம்ம Types of Setsல Part 1, Part 2, Part 3 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக இருக்கும். ஓகே, அதே போல் Part 4ல என்னென்ன செட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்செட் அண்டு ப்ராப்பர் சப்செட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சப்செட். Let A and B be two sets. If every element of A is also an element of B, then A is called a subset of B. We write A is subset of B. இது வேற எப்படி சொல்லுவாங்க? A is contained in B. இப்போ இதற்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா சப்செட் அப்படிங்கிறது உட்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்செட்டில் ரெண்டு வகையாக சொல்லுவாங்க, தகா உட்கணம், தகு உட்கணம். தகா உட்கணம் அப்படின்னா சப்செட், தகு உட்கணம் அப்படின்னா ப்ராப்பர் சப்செட். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியோட உறுப்பாக இருந்ததுன்னா ஏ பியோட உட்கணம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேயா? இப்போ பாருங்க, ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி. இப்போ இந்த செட்டோட உட்கணங்கள் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெற்றுக்கணம், அதாவது எம்டி செட்டில் ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒரு எலிமெண்ட்டாக போடணும். அடுத்ததாக ரெண்டு எலிமெண்ட்டையும் எடுத்து எழுதணும். அப்போ ஒரு செட்டு அந்த செட்டுக்கு சப்செட்டாக வருதா, அதனால என்ன சொல்கிறாங்க, இதை தகா உட்கணம் சொல்கிறாங்க. இப்போ இதோடைய உட்கணங்கள் எழுதலாமா? த சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஆர் ஃபர்ஸ்ட் நல் செட், அதாவது எம்டி செட் இப்படி போடுவாங்க, அல்லது இப்படியும் போடலாம். ஓகேயா? அடுத்து ஒரு டேர்ம் எழுதுங்க, ஏ பி. அடுத்து அதே செட்டுக்கு என்ன வரும், சப்செட்டாக வரும். ஓகேயா? ஏ கமா பி. இப்போ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? 2 power n, where n equal to number of elements. There are 2 elements equal to 2 power 2 equal to 2 into 2 equal to 4. So there are 4 subsets. Okay? அடுத்தது second one, proper subset. Let A and B be two sets. If A is a subset of B and A not equal to B, then A is called proper subset of B and we write A is proper subset of B. இதில் ரெண்டு விஷயம் கவனிக்கணும். இங்கே கீழே ஈக்குவல் சைன் போடல, அதே போல் இங்கே நாட் ஈக்குவல்னு போட்டிருக்கோம். இந்த ரெண்டுமே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு செட்டு அதற்கு சப்செட்டாக வரக்கூடாது. ஓகேயா? அப்போ என்ன அர்த்தம்? இப்போ A ஈக்குவல் டு 1 2 3னா இந்த செட்டில் நீங்கள் சப்செட்ஸ் எழுதுகிறப்போ இதையே திருப்பி என்ன பண்ணக்கூடாது, சப்செட்டாக எழுதக்கூடாது. ஓகேயா? ஸோ சப்செட் ப்ராப்பர் சப்செட் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். இப்போ ரைட் ஆல் த ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 எழுதலாமா? த ப்ராப்பர் subsets of A are first empty set. அடுத்து ஒரு எலிமெண்ட் எழுதுங்க, 1 2 3. அடுத்து ரெண்டு எலிமெண்ட் எடுங்க, 1 2 1 3 and 2 3. அடுத்தது இதை அப்படியே எழுதக்கூடாது, ஏன்னா இது ப்ராப்பர் சப்செட்டில் வராது. ஓகேயா? இப்போ இதோட நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் எப்படி பார்ப்பாங்க? இங்கே 2 power n போட்டோம் இல்லையா, இங்கே 2 power n minus 1 போடணும், ஈக்குவல் டு 2 power where n equal to 3 minus 1 equal to 2 cube equal to 8, 8 minus 1 equal to 7. இப்போ இங்கே எத்தனை இருக்கணும்? there are 7 subsets. இப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 and 7. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சப்செட் அண்டு ப்ராப்பர் சப்செட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பார்ட் 5ல் மீண்டும் சந்திப்போம். until then, bye.